இவர் போறது மருது நினைவு நாளை ஒட்டி அந்த பதிவுக்கு போறாங்க. சிறப்பு செய்வதற்காக போறாங்க, மரியாதை செலுத்துவதற்காக போறாங்க. அப்படி இந்த நிகழ்ச்சிகளை தவிர்க்கணுங்கிற எண்ணம்லாம் இருந்திருந்தால், இவர்களை மறைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்திருந்தால், இவர்களுக்கான மணிமண்டபத்தை ஏன் இந்த அரசு உருவாக்கணும்? வேலுநாச்சியாருக்கு மணிமண்டபம் இருக்கு, மருது சகோதரர்களுக்கு மணிமண்டபம் இருக்கு, ஒண்டி வீரருக்கு மணிமண்டபம் இருக்கு. ஆக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பழக்கம் இருக்குன்னா, வீரர்களை கொண்டாடுகின்ற வழக்கம் நமக்கு உண்டு. அதே கொண்டாடுகின்ற நேரத்தில் ஜாதி மோதல்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற உத்தரவுகளை பிறப்பித்து கட்டுப்பாட்டோடு அந்த பிறந்தநாள் விழாக்களோ அல்லது நினைவு விழாக்களையோ கொண்டாடுகின்ற வழக்கம் நம்மகிட்ட இருக்கு. ஒருவேளை ஆளுநர் எப்பவுமே அவருடைய நோக்கம் எப்படி இருக்குன்னா, இரு சமூகத்துக்கிடையே ஒரு ஜாதி மோதல்களை உருவாக்குகின்ற வழக்கம் தான் அந்த பாரதிய ஜனதாக்கு எப்பவுமே இருந்திருக்கு. மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் அதை தான் செஞ்சுட்டு வர்றாங்க. இங்க ஒருவேளை அவங்க ஏதாவது அது மாதிரி ஒரு திட்டம் வச்சிருந்திருக்கலாம். அது செயல்படாம போன வருத்தத்துல அப்படி ஒரு பதிவு பண்ணிட்டு வந்திருப்பாருதான் நான் சொல்றேனே ஒழிய, நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசை பொறுத்தவரை வீரர்களை கொண்டாடுகின்ற வழக்கம் இன்று அல்ல, இது நம்ம மரபிலேயே உண்டானது. இது எப்போ எங்கிருந்து தோன்றுச்சுங்கிற வரலாறையும் சேர்த்து பதிவு பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் இதனுடைய தன்மை அவங்க மக்களுக்கும் புரியும். வீரக்கல் எடுத்து வழிபடுகின்ற வழக்கம் நமக்கு உண்டு. அந்த வீரக்கல்ல அவங்களுடைய சிறப்புகளை சொல்லுகின்ற வழக்கம் உண்டு. அதுதான் குலசாமியா பின்னால் மாறுவது அல்லது நாட்டார் சாமியா மாறுவது. இப்படி வந்திருக்கக்கூடிய வரலாறு. இந்த வரலாற்றினை எந்த காலகட்டத்தில் தெரியுமா நம்ம மீட்டெடுத்திருக்கோம்? திராவிட ஆட்சி வந்த பிறகு இந்த 50 ஆண்டுகளில் தான், கடந்த 400 ஆண்டுகளில் இருக்கக்கூடிய வீரர்களை, சுதந்திரக்காக போராடிய வீரர்களை மீட்டெடுத்து அவர்களை இந்த மக்களுக்கு அடையாளம் காட்டிய ஆட்சி இந்த ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி சிறப்பாக அதை செஞ்சிருக்காங்க இந்த 50 ஆண்டுகள்ல தான். அதுக்கு முன்னாடி இவங்களுடைய வரலாறுகள் மறைக்கப்பட்டது. யாரால் மறைக்கப்பட்டதுன்னா ஆரியர்களால் மறைக்கப்பட்டது. அப்படிதான் நம்ம சொல்லணும். அப்ப இதெல்லாம் கொண்டு வந்துட்டோங்கிற வருத்தத்துல போய் ஒரு குட்டையை குழப்பிட்டு வர்றதுக்கு உண்டான முயற்சியில தான் கவர்னர் ஈடுபட்டு இருக்கிறதா நான் பாக்குறேன்.